ஐயா குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. மனிதர்களை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமல்ல, சிந்தனையும் தான். அந்த சிந்தனையை தருவது தான் நூலகம். ஆகையால் நூல்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் இந்த தேசிய நூலக வார விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்றுமாறு ஐயா சிஜிஆர் விஸ்வநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவியர், ஆசிரியர் மற்றும் இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அனைத்து அன்பர்கள் அவர்கள் அனைத்தையும் நான் வருகை என வரவேற்று இந்த நூலக வார 58வது வார விழாவினை சிறப்பிக்க தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நமது நாட்டு தந்தை மகாத்மா காந்தியடிகளை கேட்டார்களாம். அவர் சிறிதும் யோசிக்கவே இல்லை, நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்று. ஏனென்றால் இன்று அனைத்து மக்களுக்கும் எல்லோருக்கும் நல்ல மனவள கலையை தருவது நூலகம். எல்லோரும் கல்வி கற்கிறார்கள், ஆனால் கற்றவர்கள் அனைவரும் நல்ல மனநிலையோடு இருக்கிறார்களா என்றால் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் நூலகம் என்பது அனைவரையும், யார் யார் நூலகங்களை புத்தகங்களை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய மனங்கள் எல்லாம் நல்ல மனவளங்களை பெறும் என்பதில் ஐயமில்லை. ஆகையால் அந்த புத்தக வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்து நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐம்பத்தி 8வது அரவேன பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய நூலகத்தினுடைய புத்தக விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள், சான்றோர்கள், பல்வேறு பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் உள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலக விழாவானது கடந்த 2-3 நாட்களாகவே பள்ளியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது நிகழ்வாக ஒரு விழிப்புணர்வு பேரணி கூட நாம் சிறப்பாக நடத்தியிருந்தோம். அடுத்ததாக நேற்று பல்வேறு போட்டிகள் நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள், தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இது மாணவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நன்றி. அற்புதமாக நூலகம் என்பது அறிவின் ஊற்று என்று கூறினார் நம்ம தலைமை ஆசிரியர் அவர்கள். உண்மைதான், நூல்கள் நிறைந்த இடம் நூலகம். அந்த நூலகம்தான் அறிவின் ஊற்று. எதிர்கால தலைவர்களை உருவாக்கக்கூடிய இடம் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அவருடைய நல்ல மனவளம், அந்த மனவளத்தை உருவாக்கக்கூடியதே நூலகம். தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாதற்கு கற்றனைத்தூரும் அறிவு. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறையோ அந்த அளவுக்கு அளவு உன்னுடைய அறிவு வளரும். கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான், கண்டதை தின்பவன் குண்டனாவான். ஆகையால் குண்டனாவதை விட நீங்கள் பண்டிதனாவதற்கு கற்றால் நல்ல மனவளத்தை பெறுவீர்கள் என்று ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது ஊர் தலைவர், சக்கர ஊர் தலைவர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு ஓரிரு வார்த்தை வாழ்த்து வழங்குமாறு கூறுகிறோம். இந்த தினம் 58வது வார விழாவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது இங்கே வந்து நிற்கின்றோம் பெரியவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் வந்திருக்கும் மாணவ மாணவர்களும் எல்லாருக்கும் நன்றி. நூலக தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டியை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பின்னாடி போட்டி கௌரவம் அளித்தது. அவர்களுக்காகவும் இன்பத்தை தரும் அந்த நூல் நயம் போல, அந்த நூலுடைய நயங்களை போல இங்கு திரு கண்ணன் அவர்கள் உங்களுக்கு நல்ல நயங்களோடு உங்களுக்கு சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். சரி, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. ஏதாவது ஒரு கவிஞர் பேர் சொல்லுங்க. பாரதியார், பாரதிதாசன், வேற வைரமுத்து, சத்தமா சொல்லுங்க. கண்ணதாசன், வேற நாமக்கல் கவிஞர், வேற வாணிதாசன். வாணிதாசனா வண்ணதாசனா? வாணிதாசன். சரி, அப்படியே ஒரு எழுத்தாளர்கள் பேர் சொல்லுங்க. இங்கெல்லாம் கவிஞர்கள் இல்லையா? எழுத்தாளர்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சரி, ஓகே. நம்ம பள்ளியில் ஒரு நூலகம் இருக்கு, பள்ளிக்கு வெளியே ஒரு நூலகம் இருக்கு. தினந்தோறும் பாடங்களை படிக்கிறோம், சிலபஸ் படிக்கிறோம் இல்லையா? தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இப்படி நிறைய பாடத்திட்டங்களை படிக்கிறோம். அதை தாண்டி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறதான் நூலகம். நூலகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வகையான புத்தகங்கள் அங்கே இருக்கும். தினந்தோறும் செய்தித்தாள்கள் வரும், நிறைய செய்தித்தாள்கள் வரும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், இந்த பள்ளியிலுடைய நான் முன்னாள் மாணவன். 1999ஆம் ஆண்டு இந்த பள்ளியில் வந்து 10th படித்து முடித்தேன். 6th 10th வரைக்கும் இங்கே படித்தேன். 407 மதிப்பெண்கள் பெற்றேன். நிறைய பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள்லாம் பங்கேற்று நிறைய முறை முதல் பரிசு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்க போனேன். மாநில அளவிலான ஒரு தமிழ் அறிவு திருவிழா, அதில் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோடு போட்டியிட்டு கோவை அரசு கலைக்கல்லூரியோடு போட்டியிட்டு 2ஆம் இடம், மாநில அளவில் 2ஆம் இடம் கவிதை போட்டியில் பரிசு வாங்கினேன். ஸோ இந்த தகவலை எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு சிறு வயதிலிருந்து நூலகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இருந்தது. எனக்கு வந்து தமிழாசிரியர் வந்து செல்வராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இருந்தார். எனக்கு நல்ல பேர், நல்ல ஞாபகத்தில் இருக்குது. ஜக்கனாரில் தான் ஒரு வீடு. அவர் தான் அந்த நூலகத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அப்போ என்னுடைய வாசிப்பு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு, ஒரு மாணவனுக்கு வந்து 2 புத்தகங்கள் தான் அனுமதி. நீங்கள் வந்து லைப்ரரி கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புத்தகம் தான் தருவாங்க. இப்போ எத்தனை புத்தகம்னு தெரியல. எனக்கு வந்து எண்ணிக்கையே கிடையாது, எவ்வளோ புத்தகம் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். நான் அந்த ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய என்னை வந்து ஊக்குவிச்சார். இந்த புத்தகங்களை படிக்கலாம், அந்த புத்தகங்களை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய கட்டுரை போட்டிகள், இந்த பேச்சு போட்டிகள்லாம் வரும்பொழுது ரெஃபரன்ஸுக்காக நாங்கள் வந்து இப்போ வந்து கூகுள் மொபைல்லாம் இருக்குது. பட் டைப் பண்ணால் உங்களுக்கு ஏகப்பட்ட எண்ணற்ற தகவல்கள் வந்து கிடைக்கும். அப்போல்லாம் வந்து ஒரு பேச்சு போட்டி, ஒரு கட்டுரை போட்டி எதுனாலும் ரெஃபரன்ஸ்க்கு எங்கே போய் ஆகணும்? நூலகம் தான் போய் ஆகணும். ஸோ அந்தந்த பிரிவுகள் இருக்கும். அறிவியல் இருக்கும், கணிதம் இருக்கும், நிறைய சமூகவியல் சார்ந்து நிறைய புத்தகங்கள் இருக்கும். அப்போ வந்து நிறைய மாத இதழ்கள் வந்து வந்தது எங்களுக்கு. நிறைய மாத இதழ்கள்னா நான் சொல்கிறது வந்து அம்புலி மாமான ஒரு வார இதழ் வரும். அப்புறம் நிறைய காமிக்ஸ் புத்தகங்கள் வரும். அதுக்கப்புறம் யுனெஸ்கோ கூரியர் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிலிருந்து ஒரு அறிவியல் சார்ந்த, ஒரு விஞ்ஞானம் சார்ந்த ஒரு மேகசின் வரும். அப்புறம் உயிரியல் சார்ந்து, தாவரவியல் சார்ந்து நிறைய எண்ணற்ற புத்தகங்கள் வரும். ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாம் பார்க்குறக்கே எங்களுக்கு வந்து அந்த யுனெஸ்கோ கூரியர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தொடர்க்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். லேமினேட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா புத்தகங்களும் இப்போ லேமினேட்டில் வருது. அப்போ அந்த ஒரு புத்தகம் மட்டும் தான் லேமினேஷன் பண்ணி வரும், கிளாசி பேப்பரில் வரும். அதை வந்து தொட்டு பார்க்குறக்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை யார் முதல்ல படிக்கிறது, யார் முதல்ல போய் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறதுன்னு சொல்லி இங்கேருந்து அந்த லைப்ரரி பீரியட் முடிஞ்சோன்னா நேராக ஓடும். அப்போ அந்த லைப்ரரி அங்கே இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ புத்தகங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் வந்து பண்படும், உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் நடக்குது இல்லைங்களா? டிஎன்பிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் நடக்குது இல்லைங்களா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் நடக்குதா? ஸோ எந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் எதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடத்திட்டத்திலேருந்து கேட்குறது குறைவு தான். அதை தாண்டி பொது அறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பொது அறிவு புத்தகங்கள் இருக்கு இல்லையா? அதுலேருந்து தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ எந்த ஒரு மாணவன் நூலகத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த போட்டித் தேர்வுகள் ரொம்ப எளிதாக இருக்கும். அதே மாதிரி நேர்காணல் சொல்கிறல, இன்டர்வியூலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த இன்டர்வியூலலாம் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பக்குவமாக வந்து பதிலளிக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான
வெற்றி பெறுவதற்கான சூத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு நூலகத்தை பயன்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ கடந்த 15ஆம் தேதி டெட் எக்ஸாம்னு நடத்தினாங்க. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு நடத்தியிருந்தாங்க. அப்போ என் தங்கை அந்த தேர்வு எழுதியிருந்தாங்க. அப்போ அந்த தேர்வு வினாத்தாள் வந்து வாங்கினேன். வாங்கி சரி என்னத்தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய வினாக்களுக்கு வந்து எனக்கு வந்து விடை தெரிஞ்சிருந்தது. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் படித்ததே கிடையாது, என்னடா எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை வந்து எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம்? நூலகத்தை அதிகமாக நான் படிக்கிறேன், நிறைய புத்தகங்கள் வந்து நான் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம்னு சொல்லி அறிஞர் என்ன சொன்னான்னு சொல்கிறீங்களா? நம்ம வீட்டில் வந்து வரவேற்பறை இருக்குது, சமையலறை இருக்குது, கழிப்பறை இருக்குது, பூஜை அறை இருக்குது. ஆனால் நூலகத்துக்கென்று நூலகம் என்ற ஒரு அறையே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரவேற்பறையிலே ஒரு நூலகம் அறை தான் இருக்கும். பெரிய செல்ஃப் அடித்து வச்சுருப்போம், நிறைய புத்தகங்கள் இருக்கும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக உங்கள் அறிவு வந்து விசாலப்படும். ஒரு நல்ல புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒரு நபருக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் எளிதில் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார், ரொம்ப பக்குவமாக, ரொம்ப தன்மையாக, ரொம்ப மனித மாண்போடு நடந்து கொள்வார். இது வந்து வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூடிய குணாதிசயங்கள். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. முக்கியம். அந்த வகையில் வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்து உங்களிடம் கருத்துரை வழங்க பரமேசையா அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். ஐம்பத்தெட்டாவது நூலக வார விழாவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேடையிலிருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் வழங்க வந்திருக்கும் கண்ணன் சார் அவர்களுக்கும் ஊர் தலைவர் பெலிகடர் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் வைலைஃப் அவர் பூபதி அண்ணா அவர்களுக்கும் கௌதமன் அவர்களுக்கும் வாசகவட்ட தலைவர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் மாஸ்டர் செரமனி செய்து கொண்டிருக்கும் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும் டீச்சர்ஸ் பெரியவர்கள் எல்லாத்துக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிம்பிளாக சொன்னோன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக யாருக்கிட்டுமே இல்லை. ஒரு குட் மார்னிங் சொல்லலாமே, குட் மார்னிங் ஒரு நல்ல கை தட்டலாமே. எல்லாம் ஒரு தமிழ் நடையில் சொன்னால் எல்லாத்துக்குமே அது புரியாது. ஸோ உங்கள் ஸ்லாங்லேயே சொன்னால் புரியும் இல்லையா? சரியா? எதுக்காக இது பண்ணுறோன்னு தெரியுமா? நூலகங்களில் ஏன் இந்த வெயிலில் உங்களை உட்கார வச்சுட்டு, இந்த வெயிலில் உங்களை காய வச்சுட்டு எதுக்காக இது சொல்கிறாங்கன்னு ஏதாச்சும் தெரியுங்களா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், எதுக்காக சொல்கிறாங்கங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நவம்பர் 14 இது நிறைய கேட்டதா கொஸ்டின் கேட்ட மாதிரி ஆயிடும். ஏன்னா நானும் ஒரு டீச்சர் ஆயிடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் பரமேஸ்வரன், இந்த ஊரில் தான் நான் சொந்த ஊர் எனக்கு சகத்தா தான். நான் இப்போ வந்து இன்ஜினியராக இருக்கிறேன். நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண அரபியன் ஸ்கூலில் தான், நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் படித்த பையன். சரியா? எனக்கு இந்த மாதிரி என்னுடைய மாமாவங்க முக்கியமான ஒரு அவங்களோட வெல்விஷர் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வெளியூர் உங்களை மாதிரி சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்னைக்கு வந்து ஃபாரின் போயிட்டு வந்துருக்கிறேன். அங்கே வேலை தொழில் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா ஒரு ஊரில் 4 பேர் 5 பேர் நம்ம கொடுக்குற ஒரு இதுதான். அதனால் அது என்னன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோமே, நம்மளுக்கு என்ன ஒரு ஒத்துழைப்பு இல்லையே, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா, சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள தயவு செஞ்சு வர வேண்டும். புரியுதுங்களா? கான்வென்ட்டில் படிக்கிறவங்க, ஐசிஎஸ்சி போர்டில் படிக்கிறவங்க, சிபிஎஸ்சி போர்டில் படிக்கிறவங்க மட்டும்தான் சில இடத்துக்கெல்லாம் போக முடியும். இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களால போக முடியாதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பானையை தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் வந்து நல்ல மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம். எதுக்காக இப்போ சொல்ல புரியுதுங்களா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா இந்த புக்ஸ் ரீடிங் தான். இந்த தமிழ் இந்த சொல்கிற மாதிரி தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே
இன்றைக்கி வந்து லைப்ரரியில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு தமிழில் படித்து நீங்கள் பெரிய போகிறீங்களோ, எந்த அளவுக்கு நாலேஜ் கேதர் பண்ணுறீங்களோ, நீங்கள் நாளைக்கு வந்து நாசாவுக்கும் போகலாம், இஸ்ரோக்கும் போகலாம், இல்லை நிறைய பெரிய பெரிய ஐடி ஃபீல்ட்லேயும் போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ அதனால் இந்த புக்ஸ் ரீடிங்கை வந்து இதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிக்கங்க. இது வந்து எங்களுக்கு உண்டான ஃபங்க்ஷன் இது கிடையாது. ஏதோ வாசகர் வட்டம் ஏதோ ஒரு லைப்ரரிக்காக இந்த ஃபங்க்ஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபங்க்ஷன் இது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஏன் உங்களை வெயில் உட்கார வச்சுருக்காருன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா காய் வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த நூலக வார விழா இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் போன நவம்பர் 14ஆம் தேதி உங்களோட குழந்தைகள் தின நாள் அன்று ஆரம்பித்து கரெக்டாக 21ஆம் தேதி நூலக வார விழா நிறைவு விழா முடிய போகுது. சரிங்களா? நேற்று கூட கோத்தகிரி லைப்ரரி பில்டிங்கில் வந்து நம்ம உங்கள் கல்வி அமைச்சர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடோட கல்வி அமைச்சர் யார்? அன்பில் மகேஷ். அவர் ஐயா கோத்தகிரிக்கு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுங்களா? நேற்று கோத்தகிரி லைப்ரரியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்குது. அங்கே வந்திருக்கிறார். 14ஆம் தேதி வந்து நான் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன். என்ன உங்கள் கெஸ்ட் ஆஃப் ஆனராக கூப்பிட்டுருக்குறாங்க. நான் வந்து ரோட்டரி கிளப்பில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நான் கோத்தகிரியில் நாங்கள் நிறைய சர்வீஸ் சேவைகள் செஞ்சிட்ருக்குறோம். அதில் வந்து நேற்று அங்கே போய் நாங்கள் வந்து பேசிட்டு வந்தோம். ஸோ உங்களை மாதிரி தான் 4 ஸ்கூலில் கிட்டத்தட்ட 200 குழந்தைங்க அங்கே வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. எதுக்காக? ஸ்டூடெண்ட்ஸுக்காக நாங்கள் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வளரணும், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய சிவில் சர்வீசஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, நீங்கள் நிறைய கவர்மெண்ட்டில் நல்ல தாசில்தாராவோ கலெக்டராகவோ வரலாம். நீட் எக்ஸாம் எழுதலாம். அந்த பேப்பர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுங்க? டீச்சர் சொல்லி கொடுக்குறதில்ல கிடையாதுங்க. இதுக்காக நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போய் பணம் கட்டி நம்மளால் ஒரு அகாடமியில் போய் படிக்க முடியாது. எங்கே? லைப்ரரியில் இருக்குதுங்க. லைப்ரரியில் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா நாளைக்கு, ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லைப்ரரி எல்லா இடத்துலையும் லைப்ரரி வச்சுருக்குறாங்க. பொது நூல் லைப்ரரினா மட்டும் தெரிஞ்சுங்க. லைப்ரரி 3 இடத்துல இருக்குதுங்க. ஒன்று பள்ளி கல்லூரியில் இருக்குது, இன்னொன்று பொது இடத்துல இருக்கும். அதாவது அரவேணு, கோத்தகிரி அந்த மாதிரி பொதுவான இடத்துலலாம் லைப்ரரிஸ் இருக்கும். இன்னொன்று நடமாடும் லைப்ரரி கூட இருக்குது. சில இடத்துல நடமாடும் லைப்ரரி, அது நம்ம ஊரில் இல்லை, பிளைன்ஸில் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஃபெசிலிட்டிஸ். இன்றைக்கி ஈவன் நீங்கள் மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைல்லையும் லைப்ரரி இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் மற்றது தான் பார்க்குறீங்களே, தயவு செஞ்சு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளோட கண்ணோட்டம் எண்ணங்கள் வேறு தப்பான சிந்தனையில் தான் போயிட்டுருக்குது வழிய நம்மளோட வாழ்க்கையை நம்ம முன்னோரே உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஒரு வசதி இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு சர்க்கிளை போட்டுட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மைண்டு, நம்மளால் வசதி இல்லைப்பா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம்ப்பா, நம்மளாம் பெரிய இடத்துக்கு போக முடியுமாப்பா, நம்மளாம் ஃப்ளைட் ஏற முடியுமாப்பா, இப்படின்னெல்லாம் நம்ம தப்பாக நம்மளையே நம்மளோட தாழ்வு மனப்பாலையில் நம்மளை அடக்கிக்கிறோம். அப்படி கிடையாது. நானும் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன்தான். சரிங்களா? எங்களை மாதிரி இதை கண்ணன் சார் சொன்னேன்னா எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அவர் இதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறார். அவர் உதாரணமே சொல்லிட்டார். அதனால் உங்களுக்குன்னு இருக்கிற தாழ்வு மனப்படை தூக்கி வீசுங்க, வெளியே வாங்க, டீச்சர்ஸ் கிட்ட நிறைய கேளுங்க, லைப்ரரிக்கு போங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ ஹெச்எம் சார் கூட பேசிகிட்டு இருந்தோம். நம்ம லைப்ரரியில் வந்து 4000 புக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. கோத்தகிரியில் லைப்ரரியில் 96,000 புக்ஸு, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாளைக்குள்ளார 1,00,000 புக்ஸு அங்கே வந்துடும். அது 1,00,000 புக்ஸ் தாண்டிடும். நம்ம பார்க்குறதுக்கே அந்த மாதிரி ஒரு லைப்ரரி பார்க்குறது. நீங்கள் கோத்தகிரி கார்டன் போகிறீங்க, ஊட்டிக்கு போகிறீங்க, கோயில் குளம் போகிறீங்க, ஒரு தடவை கோத்தகிரி லைப்ரரி போய் பார்த்துட்டு வாங்க. லைப்ரரின்னு எதுக்கு தெரியுங்களா? இங்கே நீங்கள் படிக்கணும். அத்துணை பேரும் அதே இதுதான் காரணம். அந்த தாழ்வு மனப்பான்மையை நாம் விட வேண்டும். வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை வரும்போது உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை காணாமல் போய்விடும். அந்த தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இடம்தான் நூலகம். நூலகத்தை நேசி. தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் தொலைந்து போவதை விட நூலகத்தில் நீங்கள் கரைந்து போனால் வாழ்வில் உயர்வீர்கள். உங்களை ஏற்றக்கூடிய ஏணியாக அந்த நூலகம் நிச்சயமாக அமையும். ஆகையால் நூலகத்தை தேடுங்கள், உங்கள் வாழ்வில் உயருங்கள் என்று அருமையாக சொற்பொழிவு ஆற்றிய அன்போடு அழைக்கின்றோம்.
நூலகத்தை மூடுறோம் அப்படி சொன்ன பிறகு தான் அவர் வெளியே வருவார். யார் யார் நூலகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ உங்கள் வாழ்வு மிகவும் செம்மையாக அமையும் என்பதில் எந்த அளவும் நம்ம சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உண்டு. ஆகையால் நூலகத்தை நேசியுங்கள் என்று திரு பூபதி ஐயா அவர்களை சுற்றுச்சூழல் மட்டுமல்ல மனதையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு அது குறித்து சிறப்புரையாற்ற வருமாறு பூபதி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பங்கேற்று வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, மாணவர் செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, நான் இந்த விழாவில் கூறும் விஷயங்கள் சுய விமர்சனமாகவும் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அது முற்றிலும் என்னுடைய அனுபவ அறிவித்தான் பறைசாற்றுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நூலகம் மிகவும் இக்கட்டான நிலையில் தாஸ்கண்ட் மாஞ்சில் என்ற கட்டடம் அரவேனியில் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் ஒரு பில்டிங், கல்லறை ஒரு பில்டிங். அங்கே செயல்பட்டு இருந்த ஒரு காலத்தில் அவங்களுக்கு வாடகப்பத்தில் உடனே காலி பண்ண வேண்டும் ரொம்ப நிர்பந்தப்படுத்தினாங்க. எங்கே கொண்டு போகிறது, யாரை கேட்குறதுன்னு ரொம்ப தேடி ஆரம்பித்தோம். நூலகம் ஆணையத்துக்கு சொன்னால் அவருக்கு ஃபண்டு இருந்தால் ரொம்ப லேட்டாக இருந்தார். இது எங்கே வெளியே தெருவில் கொண்டு போய் வைக்கிறது. கடைசியில் அப்போது எங்கள் ஊரில் ஒரு பிரசிடென்ட் அதை கவர்மெண்ட் கேட்டோம். அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு பஞ்சத்துக்குள்ள நேரம் ஒரு ஹால் சும்மா இருக்கு எனக்கு கொண்டு வந்து. அப்போ அங்கேருந்து தாஸ்கண்ட் மாநிலிருந்து இன்றைக்கி அரவிந்த் லைப்ரரி இங்கே பஞ்சாயத்து போர்டு கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ தூரம் அவ்வளோ புக்கு பீரோ கடத்திட்டு முடியும். ஒரு வண்டி வேணும். நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க, எங்களுக்கு காசு இல்லை. அப்போ பெரியவங்க நாட்கள்கிட்ட காசு வாங்கி ஒரு லாரியில் பிடிச்சி பஞ்சாயத்து போர்டு கொண்டு வந்தாங்க. கடைசியில் பஞ்சாயத்து போர்டு மீட்டிங் போட்டு இடம் வேணுங்கிறது ரொம்ப நிர்பந்தம் நடத்தினாங்க. அப்புறம் இங்கே வந்து டிஓ பார்த்து அப்புறம் நம்ம நூலை ஆளுநர் சொல்லி அவர் டைம் கொடுத்தார். கடைசி நேரத்தில் என்ன பண்ணோம்னா கேட்டு இது சரி பண்ணு, இந்த ஆளை சரி பண்ணிட்டு அந்த புக்கை பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையும் காசு இல்லை. அந்த நூலகர் ரொம்ப கஷ்டப்பட்டார். வண்டி வாடகை கூட கொடுக்குறீங்களா முடியாத நிலையில். அங்கேருந்து சின்ன பசங்க, நான் என்ன ஒரு 8வது படிக்கிறேன் அந்த காலத்தில், அந்த ஷிஃப்ட் பண்ணுறப்போ இது கொண்டு வரப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். அப்போ என்னுடைய நண்பர்கிட்ட காசை வாங்கி ஒரு லாரியை பிடிச்சி புக்கெல்லாம் கடத்தணும். நாங்களே கடத்தி நூலுக்கு அந்த டைமில் வந்து நூலகர் அருமையான நூலகம், டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்க. நல்லா தரையில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயம் போல எந்த விஷயத்திலும் ஆழமாக வேலை செய்யக்கூடிய நல்லா கஷ்டப்பட்டு இந்த சென்று பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நூலகம் என்ற ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை நடக்கணும். நான் இந்த பள்ளியில் படிக்கிறப்போ மிகவும் ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட். முதல்ல பெல் அடித்த சக்கத்தால் முதல்ல போய் செய்யறாரு. நாங்கள் ஓடிட்டு போயிடுவோம். எப்போடா இந்த ஸ்கூலை விட்டு ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஜெயில மாதிரி ஃபீல் பண்ணுற இந்த காலம் இருக்குது. ஆனால் என்னால் எஸ்எல்சி மேலே படிக்கவே முடியல. ஆனால் எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பார். ஆனால் எங்கள் அப்பா செஞ்ச சில விஷயங்கள் தான் என்னை குடும்பத்துக்கு ஆளாச்சு. எங்கள் வீட்டில் படிக்கலைன்னா பரவாயில்ல, நிறைய மேகசின்ஸ், வாரப்பத்திரிகைகள் எல்லாம் சும்மா போடுவார். நான் அதிகம் ஓவியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிறைய பேனா பென்சில் எத்தனை பேனா துவைச்சாலும் போடு அப்படின்றாங்க. எங்கள் அம்மா திட்டுவாங்க. அப்படியே எங்கள் அப்பாவுடைய பேரண்ட்கள் கேர்ன்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களின் வழிகாட்டுதல் என்று ரொம்பவே இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லாம் சொன்னாங்க, பரமேஸ்வரன் ஒரு விஷயத்துக்கு அவர் அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு யாருக்கும் தெரியாத அவங்க திறமையை வெளிப்படக்கூடிய ஒரு நல்லெண்ணம் படைத்தவர்கள் ரொம்ப கம்மி. அதை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நான் படிப்பில் ரொம்ப கம்மியான மார்க் வருங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்னை வந்து படிப்பை சொல்லி கொடுத்தது படிப்பு தான். ஆனால் என்னை மிகப்பெரிய அறிவாளியாக இந்த சமூகத்தில் முயற்சி வைத்தது எதுனா லைப்ரரி தான், இந்த நூலகம் தான். மறக்கவே முடியாது. அதனுடைய சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த தாக்கம், இந்த பள்ளி அரசு பள்ளி எனக்கு கொடுத்த தாக்கம், இந்த நூலகம் ஏற்படுத்திய பெரிய திருப்பம் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. எனக்கு வந்து 3 பொட்டு பிள்ளைங்க. இப்போ என்னுடைய பேத்திக்கு 2. என்னுடைய முதல் பேத்தி இன்டர் ஸ்டேட் காம்போசிஷன் காம்படிஷனில் இந்திய அளவில் முதல் பரிசு வென்றிருக்கிறார். ஒரு 20 பள்ளியில் படிக்கலாம். அவர் கேட்டு யாருன்னா எனக்கு இந்த தாத்தா உங்களுக்கே காரணம் எங்கள் தாத்தா எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் செய்யலை எப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அட்டி ஊருக்கு போனால் எங்கள் தாத்தா வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு ரூமில் லைப்ரரி இருக்கும்.
எங்கள் தாத்தா வீட்டில் போனால் மூளை முழுக்க கட்டில் கடி மேலே டைனிங் டேபிள் எங்கே போனாலும் பேனா பென்சில் நோட் புக்கு புக்ஸ் தான் இருக்கும். என் ஒய்ஃபுக்கு ஆகாத விஷயம் தான். எப்போ நீ தொலை இதெல்லாம் போய் பழைய சாமான் போடணும்னு கொடுக்குறேன். இதே பொழப்பா இருக்கேன்னு திருப்புவாங்க. அப்புறம் இந்த பரிசீலனை வாங்கினவங்களை தான் நம்ம கொஞ்சம் சாந்தம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி என் 3 பிள்ளைகளும் ஒரு பொண்ணு விஞ்ஞானியாக இருக்கா, பெரிய பொண்ணு. 2வது ஐடியில் வேலை செய்கிறாங்க. 3வது பொண்ணு ஒரு பெரிய விஷயத்தை இப்போ தண்ணீர் பற்றி சொன்னீங்க பரமேஷ்க்கு. காசோஜெனிக் எந்த ஆகோ வாட்டர் வாங்கினாலும் சரி, எந்த பெட்ரோல் வாங்கினாலும் சரி, ஒரு புற்றுநோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால இப்போது அதை பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய கிராமங்களில். என் பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காசோஜெனிக் இல்லாத நல்ல குடிநீரை உருவாக்கி ஆதிவாசி மக்களுக்கு எந்த ஒரு நீரினால் பரவும் நோயை தடுப்பதற்கு பெரிய ப்ராஜெக்ட் இஸ்ரோவிலிருந்து பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா கிராமங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு. 3வது பொண்ணு. இந்த மாதிரி என்னால் தமிழ் மீடியம் படித்தாலும் பல உயர்ந்த மனிதர்கள் உருவாக்க முடியுது. அதனால் எதையும் சிம்பிளாக நினைக்காதீங்க. நம்ம அறிவு சார்ந்த விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குது, கிராமத்தில் இருக்குது, சிட்டியில் இருக்குது, எல்லாம் நாம் பயன்படுத்துகிற முறை பொறுத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு படி இருந்துச்சு. அந்த படி சமீப காலம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அந்த படி. ஒன்று முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. இசாந்த் கேசராள மாணவன் முதல் பரிசு. நீண்டா கரவழிக்கு வாழ்த்துமாறு பெற்றார். இசாந்த் வணக்கம். கிணறு ஊட்டி போட்டு போட்டிகள் வரை நடித்தந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். அகன்று பறந்து விரிந்து கொண்டிருக்கும் எமது அரண்மனையில் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த விழாவுக்கு சிறப்பிக்க வந்திருக்க சிறப்பு அனைத்து விருந்தினர்களையும், எனது மாணவ கண்மணிகள் சுட்டெரிக்கும் சூரிய வெயிலில் சுடர் ஒளி போல அமைதியாக இந்த விழாவை கண்டு கழிக்க அவர்களது முகத்தில் ஒரு எழுச்சியுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் எனது மாணவ கண்மணிகளுக்கும் நூலக வார விழாவின் 58வது நூலக வார விழாவின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாசிப்போம் நேசிப்போம் என்று சொல்வோம். அந்த வாசிப்போம் நேசிப்போம் என்பது என்னவென்றால், அந்த ஒரு நூல் போல ஒரு நூலானது ஒரு நூற்பாலையில் நொய்யும் போது அதுக்கு ஒரு முடிவு என்பதே கிடையாது என்பதை உணர்த்துகின்றது. அதே போலதான் அந்த நூல் கூட்டல் அகம் என்பது அந்த நூலகம் என்று சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இறுதி வரையிலும் அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை படிக்கும் போது அந்த நூலுக்கு எவ்வாறு முடிவில்லையோ, உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடையவும் உங்களுக்கு ஒரு முடிவில்லை. நீ எங்கேயோ செல்லலாம், எங்கு பிறந்தோம், எங்கு வளர்ந்தோம், எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கு வாழ போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தை உன் மனதில் விதைக்க ஒழிக்க இந்த ஒரு நூலகம் வந்து ஒரு தெளிவாக அமைகிறது என்பதை கொடுத்து புரோலராக இன்று சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நீண்ட கரவொலி எழுப்பி வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். நாமும் புரவலராக இணையலாம். அது நூலினுடைய வளர்ச்சியை மேன்மையாகவும் புரவலராக இணைந்த அம்மா அவர்களுக்கு ஊற்று அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக நாட்டுப்பண் முடிந்த பிறகு மாணவர்கள் உங்களுக்கு தேநீர் இனிப்பு அனைத்து உண்டு. அனைவரும் அதை அறிந்துவிட்டு சொல்லுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
अधिनायक जय